தாபா ஸ்டைல் பிண்டி ஒரு வெண்டைக்காய் மசாலா எவ்வளோ திக்காக இருக்குது பாருங்களேன். சப்பாத்தி அண்ட் ரொட்டியோட பர்ஃபெக்ட் காம்பினேஷன். எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றி வெண்டைக்காவை போட்டு நல்லா வதக்கிட்டு அதை தனியாக எடுத்து வச்சுக்கணும். அதே கடாயில் எண்ணெய் ஊற்றி சீரகம் போட்டு பொரிஞ்சதும் ஃபைனாக சாப் பண்ண ஒரு அனியன் போட்டு நல்லா வதக்கிக்கணும். க்ரீன் சில்லியும் ஆட் பண்ணிக்கணும். அப்புறம் 2 ஸ்பூன் கடலை மாவு ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டும் ஆட் பண்ணிவிட்டு 2 தக்காளி அரைச்சதை ஆட் பண்ணி நல்லா வதக்கிக்கணும். இதில் சில்லி பவுடர், காஷ்மீரி சில்லி பவுடர், கொரியாண்டர் பவுடர், ஜீரா பவுடர், சோம்பு பவுடர் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் தண்ணியும் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். அப்புறம் இதில் 2 ஸ்பூன் கர்ட் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் தண்ணி, உப்பு போட்டு அது நல்லா கொதித்ததும் நம்ம ஃப்ரை பண்ணியிருக்க வெண்டைக்காவும் ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணி லிட் போட்டு கவர் பண்ணிடணும். இப்படி கொதித்து வந்த உடனே கஸ்தூரி மேத்தி, கரம் மசாலா ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணணும். அவ்வளோதான், சூப்பரான தாபா ஸ்டைல் பிண்டி ஒரு வெண்டைக்காய் மசாலா ரெடி. சப்பாத்தியோடு செம்மையாக இருந்துச்சு. நீங்களும் இதை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள்.